உயிர் 9. நாதனின் தோய்ந்து அமர்ந்திருக்கும் தோற்றத்தை கண்ட எழிலுக்கு மனம் தாளவில்லை. அலர் கூறியது போல ஏற்கனவே மைல்டு கார்டியாக் அரெஸ்டிலிருந்து மீண்டிருக்கும் நாதனின் உடல்நிலை எவ்வாறு இன்றைய சூழலை கடக்கும் என்ற கேள்வியையே அவன் மனமும் தொடுத்து கொண்டிருந்தது. அங்கே வந்த கதிர், என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா? அப்பா எப்படி இருக்காரு என்றான். ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காருடா. வழக்கமாக எடுக்கிற மாத்திரைய மறந்துட்டாராம், அதான் எடுத்துட்டு வர சொன்னேன் என்றவன் அவனிடமிருந்து மாத்திரைகளை பெற்று வந்து நாதனிடம் கொடுத்தான். யார் என்ன கொடுத்தார்கள் என்பதை கூட உணர முடியாமல் அமர்ந்திருந்தவர் தன் போக்கில் மாத்திரைகளை விழுங்கினார். வெளியில் நிர்மலமாய் அவர் முகம் தோற்றம் அளித்தாலும் மனம் எத்தகைய ஏமாற்றமும் வலியும் கொண்டிருக்கும் என்பதை ஓரளவு நன்றாகவே கணித்திருந்தான் அகநிழலன். அதிலும் பாவம் ஒரு புறம், பழி ஒரு புறமாகி போயிருப்பதை கண்டவனின் கோபம் மொத்தமுமாக இதற்கெல்லாம் காரணமான பாவத்தின் மறு உருவமான பிரகாசத்திடம் திரும்பியது. யோ, மனுஷனா நீ எல்லாம்? எந்த அப்பனும் செய்யவே முடியாத காரியத்தை செஞ்சிருக்க. கொஞ்சம் கூட உனக்கு கூசல? உன் பொண்ணு தானே அவளை இவ்வளோ தூரம் வளர விட்டு இந்த கோலத்துல இத்தனை பேர் பார்க்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கியே, என்ன தாண்டா வேணும் உனக்கு? ஏன் செஞ்சதெல்லாம் போதலையா? இன்னும் யார் உயிரை எடுக்க வந்திருக்க என்றான் பிரகாசத்திடம். மாமா, என்ன பேசுற என்று அலர் கேட்க, யோ, கேட்கறது காதுல விழலையா? வாயத்தர. கீர்த்தி பத்தின விஷயத்த யாருக்கும் சொல்லாம இத்தனை நாள் எங்க போயிருந்த? இன்னைக்கு எதுக்கு இவளை ஊர் பார்க்க கொண்டு வந்து நிறுத்தின? ச்சே, நீ கேவலமானவன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்குன்னு தெரியாது என்றவனின் முகத்தில் மிதமிஞ்சிய வெறுப்பு தாண்டவமாடியது. அதே நேரம் வேதனையோடு அமர்ந்திருந்த நாதன் அவன் கண்ணில் விழவும், யோ, இவர் என்னையா துரோகம் பண்ணாரு உனக்கு? தம்பின்னு உனக்காக உன் யோகியத்தை தெரிஞ்சும் வந்த மனுஷனை எதுக்கு தேவையில்லாம இழுத்து விட்டு அசிங்கப்படுத்தின? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னையெல்லாம் அப்படியே கண்ட துண்டமா வெட்டி மண்ணோட மண்ணா புதைக்கணும்னு தோணுது. ஆனா உன்னை தொட்டு என்ன கரப்படுத்திக்க விரும்பல என்றவனுக்குமே அழுத்தம் தாழாமல் தலையை பிடித்து கொண்டு நாதனுக்கு மறுபுறம் அமர்ந்து விட்டான். நடப்பதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்த அலருக்கு ஓரளவுக்கு நிலவரம் புரிப்பட்டது. அதையும் மீறி பல கேள்விகள் பிறக்க மெல்ல நாதனை நெருங்கியவள், என்னப்பா நடந்தது? யார் கீர்த்திய மாமா கிட்ட கொண்டு விட்டது? எதுக்காக விட்டீங்க? இது எப்போ நடந்தது? 2 பேரும் லவ் பண்ணின பிறகும் கல்யாணம் பண்ணாம ஏன் இப்படி பண்ணீங்க என்ற அடுக்கடுக்காய் கேள்விகளை தொடுக்க உள்ளுக்குள் நொறுங்கி போயிருந்த நாதனால் ஒரு வெற்று பார்வையை மட்டுமே அவளுக்கு பதிலாக கொடுக்க முடிந்தது. தம்பியை பற்றி நன்கு அறிந்திருப்பதால் விலகி இருந்த நாதனை சில மாதங்களுக்கு முன் அவர் வீடு தேடி சென்ற பிரகாசம் அவர் பாதங்களை அழுத்தமாக பிடித்து கொண்டு தன் பெண்ணை காப்பாற்றுமாறு வேண்டியவர் நடந்ததை கூறவும் நாதனுக்கு பழைய கசடுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அவர் நினைவில் கீர்த்தி மட்டுமே நிறைந்திருந்தாள். எப்படி ஏனும் அவளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நாதனின் எண்ணம் பெண்ணை பெற்ற ஒவ்வொரு தகப்பனுக்கும் உண்டான துடிப்பு. அதை குறை கூற முடியாது. ஆனால் மனைவி உட்பட உறவுகளை எல்லாம் பகைத்து தம்பி குடும்பத்தை காத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் மனிதருக்கு தம்பியும் அவன் மகளும் சேர்ந்து என்ன செய்ய முயல்கிறார்கள் என்பதை கணிக்க முடியாமல் ஓய்ந்து போனார். மறுபுறம் இருந்த சரணுக்குமே நாதனை கண்டு மனம் வெதும்பித்தான் போனது. பின்னே அவனைப் போலவே உச்சபட்ச அதிர்ச்சி கொண்டிருக்கும் மற்றொரு நபரின் நிலையை புரிந்து கொள்ள முடியாதவன் இல்லையே அவன். ஆனால் எங்கே அவன் அவர் முன் சென்றால் அவரின் நிலை இன்னும் மோசமாகிவிடக்கூடுமோ என்றெண்ணி அவரிடம் செல்ல துடித்த கால்களை கட்டுப்படுத்தி கொண்டான். ஆனால் அவர் இறுதியாக உதிர்த்த வார்த்தைகளிலேயே அவர் மனம் எத்தனை நொந்து போயிருக்கும் என்று அறிந்தவன் உள்ளம் துடிதுடித்து போக, நீங்க முட்டாள் இல்ல மாமா என்று உள்ளுக்குள் ஆர்ப்பரித்தான். ஆனால் இப்போது கீர்த்தி இருக்கும் நிலை, அவள் தன்னை நிறுத்தி இருக்கும் சூழல் அனைத்தும் அவன் கூறும் வார்த்தைகளை நம்ப விடாமல் அவனுக்கு எதிராகவே திருப்பிவிடக்கூடும் என்பதை அறிந்து விழிகளில் ஒருவித வலி பரவ மௌனமாக சுவரில் சாய்ந்து நின்றான். ஆனால் அவன் பார்வை தன் எதிரே புரியாத புதிராய் நின்றிருந்த கீர்த்தியின் மீது அழுத்தமாய் ஊடுருவியது. அதிலும் அவள் உடல் மொழியில் தென்பட்ட அசாத்திய தைரியமும் அவள் குரலில் இருந்த உறுதியும் விழிகளில் தெரிந்த தீவிரமும் சரணை அசைத்துத்தான் பார்த்தது. மனமோ மீண்டும் அவளுடனான அன்றைய நினைவுகளிலிருந்து மீளாது போக மீண்டும் ஒரு முறை அவளது தோற்றத்தை ஒப்பிட்டு பார்க்க தொடங்கினான். அன்று கடந்த கால தீபாவளி நன்னாளில் முகம் வியர்வையில் குளித்திருக்க விழிகளில் மிரட்சி இன்னும் மீதம் இருக்க கீர்த்தியின் கருவிழிகளோ அச்சத்தில் இங்கும் அங்கும் உருண்டோடி கொண்டிருந்தது. அதிலும் சரணின் சட்டையை நெஞ்சோடு இறுக பிடித்து கொண்டிருந்தவளுக்கு தன் இதயம் வழக்கத்திற்கு மாறாக அதிவேகமாக துடிப்பதை நன்றாகவே உணர முடிந்தது. தொண்டையில் நீர் வற்றி போக மூச்சு விடவும் மறந்தவளாய் சரணுடன் அவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்த
இந்த 3 நிமிடங்களும் 3 யுகங்களாய் நீள கீர்த்திக்கோ நெருப்பின் மேல் அமர்ந்திருக்கும் நிலைதான். பின்னே சற்று முன் அனைத்தும் நிமிடங்களில் நிகழ்ந்திருக்க அவளை அங்கு மற்றவர்கள் முன் காட்சி பொருளாக்க விரும்பாமல் துரிதமாக சரண் அவன் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். அதை அவளது அறிவு உணர்த்தினாலும் அவள் இருந்த கோலம், அதிலும் அந்நிய ஆணுடன் தனித்து அவன் வீட்டிலேயே. இது போதுமே. அவள் அடிவயிறு பிசைய உள்ளுக்குள் இனம் புரியாத பயம் கவ்விக்கொண்டது. எப்போது இங்கிருந்து செல்வோம் என்ற கேள்வியையே மனம் முட்டி நின்றாலும் பதில் காண அவன் வேண்டுமே என்று சரண் சென்று மறைந்த அறைக்கதவையே வெறுத்திருந்தாள். தீபாவளிக்கு எப்போதுமே ஊருக்கு சென்று விடும் சரண் இப்போது முக்கியமான ப்ராஜெக்ட் எடுத்து செய்து கொண்டிருப்பதால் இம்முறை செல்லவில்லை. ஆனால் மதியம் போல அழைப்பு வர அலுவலகத்திற்கு சென்றிருந்தவன் அப்போதுதான் வளாகத்தினுள் நிகழ்ந்து கொண்டிருந்த வர்ண ஜாலங்களை கண்டவாறு குடியிருப்பு வளாகத்திற்குள் நுழைந்தான். இல்லப்பா, ஃபோன் பேசிட்டெல்லாம் வண்டி ஓட்டல, அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். வண்டியை நிறுத்தி இறங்கின அப்புறம் தான் உங்ககிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துடுறேன்ப்பா, அம்மா கிட்ட கொடுங்க என்றவன் அப்போதுதான் அவன் கட்டிட வளாகத்தில் இருந்த மரத்திற்கு கீழ் ஒரு பெண் காதுகளை பொத்தியபடி நிற்பதையும் அவள் பின்னே வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்தியில் அவள் தாவணிப்பட்டு அதன் நுனியில் தீப்பிடிக்கத் தொடங்கியதையும் எதேச்சையாக கண்டான். உடனே வேகமாக அவளை நோக்கி ஓடியவன் பாதி தூரம் கடக்கையில்தான் அவள் தாவணியில் தீ வேகமாக பரவுவதையும் இன்னும் அப்பெண் கண்களை திறவாமல் இருப்பதையும் கண்டு எதையும் யோசிக்காமல் தன் சட்டையை கழற்றியபடி அவளிடம் விரைந்தவன் தீ முழுவதுமாக அவளை சுட்டெரிக்கும் முன் காத்துவிட்டான். அவன் கவனம் முழுவதும் அவள் தாவணியில் இருந்ததால் இதுவரை யாரோ ஒரு பெண் என்றுதான் எண்ணியிருந்தான். ஆனால் தன் கை வளைவில் நடுக்கத்துடன் இருந்த கீர்த்தியை பார்க்கவும் தான் அது மாலில் பார்த்த பெண் என்பதே அவன் புத்திக்கு உரைத்தது. கீர்த்தியை பற்றி ஏற்கனவே ஓரளவு கணித்திருந்தவன் அவளை யாருக்கும் காட்சிப்படுத்த விரும்பாது அங்கிருந்த கட்டிட மறைவிற்கு நகர்த்தி சென்றான். கீர்த்தியிடம் சில கேள்விகள் கேட்க அதிர்ந்து போயிருந்தவளிடமிருந்து எதற்கும் பதில் வராது போகவும் வேறு வழியின்றி அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். மின் விசிறியை சுழல விட்டவன் அவள் முன் ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு அமர்ந்து, ஏங்க, ஹலோ, உங்களுக்கு ஒன்றும் ஆகல, யூ ஆர் சேஃப், டோன்ட் வரி என்ற போதும் அவளிடம் அசைவில்லை. அவளை எப்படி அழைத்து பேசுவது என்று விழித்தவனுக்கு அவளின் குழந்தை முகம் நெஞ்சிலாட மெல்லிய குரலில் பாப்பு என்றழைக்கவும் தலை உயர்த்தி பார்த்தவள் சட்டென மிரட்சியுடன் மீண்டும் குனிந்து கொண்டாள். பாப்பு, ப்ளீஸ் கண்ட்ரோல் யோர் செல்ஃப், டேக் அ டீப் பிரெத், யூ வில் ஃபீல் பெட்டர் என்று சொல்லிக்கொண்டே போனவனுக்கு அப்போதும் அவள் தலை உயராது இருப்பதைக் கண்டு அவள் முன் சட்டையின்றி இருப்பது புரிய தன்னையே கடிந்து கொண்டான். 1 செகண்ட், வந்துடுறேன் என்று சட்டென தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் சரண். உள்ளே சென்றவன் கையில் அகப்பட்ட டிஷர்ட்டை எடுத்து போடும்போதுதான் சரண்யாவுக்கு அவன் வாங்கி வைத்திருந்த புத்தாடை நினைவு வர சட்டென அதை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தவனை கண்டதும் சிறு பதற்றத்துடன் எழுந்து கொண்டாள். ஹேய், ரிலாக்ஸ் என்று கையோடு கொண்டு வந்திருந்த தண்ணீரை நீட்டி குடிங்க என்றான். அவள் குடித்து முடிக்கவும் ஃபீலிங் பெட்டர், இப்போ பயம் போயிடுச்சா என்று வினவ சிறு தலையசைப்பு மட்டுமே பெண்ணிடம். ஆனால் பார்வை நொடிக்கொரு தரம் வாயிற்கதவை தொட்டு மீண்டது. அதை கண்டவன் அவள் மனதை படித்தது போல, இந்தாங்க, யாருக்கு கால் பண்ணணுமோ பண்ணுங்க என்று கைபேசியை நீட்டி தன் வீட்டு எண்ணை அவளிடம் தெரிவித்து 5ஆம் தளம் என்பதையும் சேர்த்து சொன்னான். அவனிடமிருந்து கைபேசியை வாங்கி கொண்டவள் இன்னமும் தான் அவன் முன் இந்நிலையில் அமர்ந்திருக்கிறோமே என்ற எண்ணமே கீர்த்தியிடம் கண்ணீரை அதிகரிக்கச் செய்தது. அதில் எந்த எண்ணும் நினைவில் எழாமல் போனது பேதைக்கு. நெஞ்சம் விம்ம சில்லிட்ட கரங்களுடன் கைபேசியையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னாச்சு, எதுக்கு அழறீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்றவனும் அப்போதுதான் கீர்த்தி சட்டையை இறுக பிடித்திருப்பதைக் கண்டு வந்தவுடன் அவளிடம் உடையை கொடுக்காத தன் மடத்தனத்தை எண்ணி தலையில் தட்டி கொண்டான். பின் சுடிதாரை அவளிடம் கொடுத்து, இந்த ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நம்ம வெளியில போய் ரிலாக்ஸா பேசலாம் என்று வாசல் கதவை அடைத்துவிட்டு காரிடாரில் சென்று நின்று கொண்டான். அவன் சென்றதும் தான் தடதடத்த நெஞ்சம் மெல்ல சமன்பட அவன் கொடுத்த உடையை பார்க்கவும் ஒரு கணம் திக்கென்றானது கீர்த்திக்கு. பின்னே பெண்கள், அதுவும் தன் வயதை ஒத்த பெண்கள் அணியும் சல்வார் அவனிடம் எப்படி என்று யோசித்தவளுக்கு ஒருவேளை அவன் திருமணம் ஆனவனோ என்ற கேள்வி எழுந்தது. இன்னதென்று பிரித்தறிய முடியா உணர்வு சட்டென அவளை கவ்விக்கொள்ள தான் இருக்கும் நிலையையும் மறந்து ஹால் முழுக்க எங்கேனும் அவன் திருமண புகைப்படம் தென்படுகிறதா என்று இன்று இடுக்கு விடாமல் தேடி பார்த்தாள். ஏன் தேடுகிறோம், அவனுக்கு திருமணம் ஆகியிருந்தால் தனக்கு என்ன வந்தது என்று ஒரு மனம் சொன்னாலும் அவனுக்கு திருமணம் ஆகியிருக்க கூடாதே என்று மற்றொரு மனம் வேண்டத்தான் செய்தது. அனைத்து ஆராய்ச்சிகளையும் முடித்து உடை மாற்றியவள் கதவை தட்டினாள். இப்போ ஓகேவா என்ற சரண் அவளுடன் காரிடாரில் வந்து நின்றான். என்று தலையசைத்து
ஐம் சாரி என்றாள். என்னங்க இது, ஹெல்ப் பண்ணினா எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, நீங்க என்னன்னா வித்தியாசமா சாரி சொல்றீங்க என்று ஆச்சரியமாக கேட்டவன், யாராவது நெருப்புன்னு தெரிஞ்சும் கிட்ட போவாங்களா? இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், ஃப்ரீயா விடுங்க. உங்க வீட்டில் உங்களை தேட போறாங்க, ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொல்லுங்க. அன்டைமா இருக்கு, இல்லை நானே கொண்டு விட்டுடுவேன். இப்போ சரி வராது, ஸோ ப்ளீஸ் கால் பண்ணுங்க என்று கைபேசியை அவளிடம் நீட்டினான். இது நாள் வரை நொடிப்பொழுது கிடைத்தாலும் பெண்களிடம் பேச்சை வளர்க்க விரும்பும் பெரும்பான்மையான ஆண்களுக்கு மத்தியில் சரணின் நடவடிக்கை அவளுக்கு வியப்பை கொடுத்தது. அதைவிட அவனின் ஒட்டுமொத்த அணுகுமுறையும் கீர்த்தியை வசீகரித்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவளிடம் தன்னை அறிமுகப்படுத்தி பேச்சை வளர்க்காமல் அவளின் தேவைகளை அறிந்து செயல்பட்டவன் இன்னமும் அவள் பெயரை கேட்கவில்லை என்ற எண்ணத்தோடு பாப்பு என்று அழைத்தது சிலிர்ப்பை கொடுத்தது. இரு சந்திப்புகளில் இது சாத்தியமா என்று கேட்டால் மற்ற பொழுதாக இருப்பின் கீர்த்தி இல்லை என்றுதான் வாதிட்டு இருப்பாள். ஆனால் சரணின் அணுகுமுறை இதோ அவளிடமே சாத்தியப்பட்டிருக்கிறதே. என்னாச்சு, அமைதியாகிட்டீங்க? டைம் ஆகுது, கால் பண்ணுங்க என்ற சரணுக்குமே கீர்த்தியை சந்தித்தது அவனே எதிர்பாராதது. அதில் இன்பமாய் அதிர்ந்திருந்தாலும் தற்போதைய அவள் நிலையும் அச்சமும் அவளை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவலை ஒத்திவைக்க செய்திருந்தது. அதிலும் தங்கள் வீட்டு பெண் எங்கிருக்கிறாள் என்று தெரியாமல் போனால் அக்குடும்பம் என்ன பாடுபடும் என்று அறிந்திருந்தவனுக்கு அவளை கேள்வி கேட்டு தாமதிக்க முடியவில்லை. தேவைப்படாது, நானும் இதே காலனி தான் என்று கைபேசியை திருப்பி கொடுத்தவள், அது நான் சாரி கேட்டது அன்னைக்கு உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேசினதுக்கு. நீங்கள் சாதாரணமாக தான் சொன்னீங்க, ஆனால் நான் தான் கொஞ்சம் ஹைப் ஆகிட்டேன். ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க என்றவளுக்கு இப்போது தயக்கம் நீங்கி சகஜமாக பேச்சு வந்திருந்தது. நோ நோ நோ, ஆக்சுவலி ஐ ஹாவ் டு பி சாரி. அன்னைக்கு அது உங்களுக்கு எவ்வளோ எம்பாரசிங்காக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். பட் ரியலி தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன் என்று சரண் சொல்ல, இல்லை பரவாயில்ல, நீங்கள் எதுக்கு சாரி சொல்லிக்கிட்டு என்றவளுக்கு அவனுடனான தனித்த இந்நொடிகளை எவ்வாறு கையாள்வது என்பது பிடிபடாது போக பார்வை நிலையின்றி அங்கும் இங்கும் அலைப்பாய, அப்போ நான் கிளம்பட்டா என்றாள். சரணுக்குமே அவளுடனான நொடிகள் இன்னும் நீளாதோ என்ற ஏக்கம் இருந்தாலும், யா ஷோர், நீங்களே போயிடுவீங்களா, இல்லை நான் கீழே வரைக்கும் கூட வரட்டுமா என்றான். இல்லை அதோ என்று சற்று தொலைவில் இருந்த மற்றொரு கட்டிடத்தை சுட்டி காட்டியவள், அங்கே தான் என் வீடு, என் ஃப்ரெண்டு கூட வந்தேன், அவள் கீழே தான் இருக்கா, நானே போய்ப்பேன், தேங்க்ஸ் என்றவளுக்கு சரி என்று தலையாட்டியவன் அங்கேயே நிற்க சில அடிகள் நடந்தவள் மீண்டும் அவனை திரும்பி பார்த்தாள். அவன் பார்வை தன்னை தொடர்வதை கண்டவளின் மனம் வேகமாய் அடித்துக்கொள்ள சட்டென லிப்டில் நுழைந்தாள். இதழ்களில் உறைந்த புன்னகையுடன் லிப்டினுள் நின்றிருந்தவளுக்கு அப்போதுதான் அவன் இறுதியாக கேட்டது புரிபடவும், லூசு இப்படியா இருப்ப, அவங்களே கீழே வரேன்னு சொன்னாங்க, நீ ஏண்டி வேண்டான்னு சொன்ன, வந்திருந்தா அட்லீஸ்ட் பேரையாவது தெரிஞ்சு வச்சிருக்கலாம், இப்போ அதுவும் தெரியல, அவசர கொடுக்க என்று மனம் கழுவி ஊற்ற அதற்கு பதிலளிக்க முடியாமல் திணறியவள் வீடு சென்று சேர்ந்தாள். அவள் பாதுகாப்பாக தன் குடியிருப்பு கட்டிடத்திற்குள் நுழைவதை உறுதி செய்த பின்தான் சரண் தன் வீட்டிற்கு சென்றான். இன்று நிகழ்காலத்தில் நினைவிலிருந்து மீண்டவன் பார்வை கீர்த்தி மீது படிந்தது. அங்கு அவள் பார்வையின் தீவிரம் எதற்காக, பழி உணர்வு யார் மீது, யாருக்காக தன்னைத்தானே இந்நிலையில் என்று எதுவும் புரிபடாது போக மன அயற்சியில் விரக்தியாய் புன்னகைத்தான். அதிலும் அவன் கண்ணில் அனைத்திற்கும் மகுடம் சூட்டும் விதமாய் அவளின் மேடிட்ட வயிறு தென்பட அவ்வளவுதான் அவள் மீதான சீற்றம் பன்மடங்காய் அதிகரிக்க அவன் முகம் என்றும் இல்லாத ரௌத்திரம் கொண்டது. மறுநொடியே, அடங்க மாட்டீங்களா நீங்க 2 பேரும், ஏய் இது என்னடி புது நாடகம் என்று கர்ஜித்தபடி கீர்த்தியின் கன்னத்தில் தன் கரத்தை இறக்க முயன்றான். அதற்குள் எழில் அவன் கரத்தை பிடிக்கவும், மாமா என்று அழுத்தமாக அலர் சரணுக்கும் கீர்த்திக்கும் இடையில் நின்றிருந்தாள். விடுங்கண்ணா என்று எழிலிடமிருந்து தன் கரத்தை விடுவித்தவன், நீ நகர் அம்லோ, இத்தனை நாள்ல இதுங்க திருந்தி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்ப புரியுது, கொன்னே போட்டாலும் இதுங்கெல்லாம் திருந்தக்கூடிய ஆட்கள் இல்லை, அதுலயும் இவ இருக்காளே, இவளை முதல்ல என்று பல்லை கடித்துக்கொண்டு கீர்த்தியை பார்க்க, முதல்ல நீங்க திருந்துங்க மாமா என்றாள் அலர்விழி அழுத்தமான குரலில். என்ன பேசுறாமலு? நான் சரியாதான் பேசுறேன், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. எப்படி மாமா, உங்களை காதலிச்ச பெண்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னமே எல்லை மீற என்றவளுக்கு மேலும் தொடர முடியாமல் போக சுழிந்த முகத்தோடு அவனை பார்த்தாள். அதில் சரண் உள்ளுக்குள் நொறுங்கி போனான். இவ்வளோ மாசம் எப்படி இவளை தனியா தவிக்க விட்டீங்க? ஒருவேளை இதே நிலை எங்க யாருக்காவது வந்திருந்தாலும் இப்படிதான் உங்க மனசு கல்லா இருந்திருக்குமா? இது போதாதுன்னு அவளையே அடிக்க போறீங்க.
கீர்த்தி அடிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்னதான் 2 பேர் சேர்ந்து தப்பு பண்ணினாலும் கடைசியில பொண்ணுக்கு தான் எல்லா பழியும் இல்லையா மாமா என்று கேட்டவளின் குரலில் அவன் மீதான நம்பிக்கை ஆட்டம் கண்டிருப்பதை அறிந்த சரண் உறைந்து போனான்.